மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம எம்மியான கிளாசிக்காக ஒரு மண் சட்டி மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான 3 மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். மண் சட்டி மீன் குழம்பு இல்லையா, மண் சட்டி இல்லாமல் எப்படிங்க? ஸோ ஃபஸ்ட்டு மண் சட்டி வச்சுருங்க, நல்லா கழுவிட்டு. இது ஃபஸ்ட்டு சூடு ஏறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மண் சட்டி. அப்புறம் சூடு ஏறிடுச்சுன்னா உங்களோட குக்கிங் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துடும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட மண் சட்டியில் நம்ம சமைச்சோன்னா. நம்மளோட சேனலில் நிறைய குக்கிங் vlog ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். குக்கிங்கை பற்றின எல்லா ரெசிபீஸுமே ஷேர் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜான சிக்கன், மட்டன், ப்ரான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோலையும் ஒரு சின்ன சின்ன டிப்பும் ஆட் பண்ணிகிட்டே வரும். லாஸ்ட் வீடியோட டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு எப்பவுமே லாக் ஆகிருக்கோங்க. அதோடு சேர்ந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அரோமா. இந்த வீடியோட டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீன் குழம்புக்கு ரொம்ப மெயினானது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் சேர்த்து மீன் குழம்பு வச்சிங்கன்னா அதோட வாசமும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா, அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தாச்சு. அது கூடவே சேர்ந்து கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துடலாம். ஸோ இந்த 3 கொஞ்சம் பொரியட்டோங்க. பொரிஞ்ச உடனே அடுத்து குக்கிங்கோட கிங் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளோட கறி லீவ்ஸ் தான் சேர்க்க போகிறோம். அதாவது லீஃப் கிங்னு சொல்லுவாங்க கறியை. கறி லீவ்ஸை இந்த கருவேப்பிலையும் ஒரு 10லேருந்து 15 இலையை உள்ளே சேர்த்துப்போம் நம்ம. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஏற்கனவே தோல் உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15. சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அதனால நான் முழுசாகவே அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்குறதுக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், உப்பு சேர்ப்போம் இல்லையா. ஸோ உப்பு சேர்க்கறது நான் உங்கள் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான். கல்லுப்பு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது. சால்ட்டை விட கல்லுப்பு ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இன்னும் என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வைக்க போகிற மீன் குழம்பு என்னென்னா சங்கரா மீன் குழம்பு. சங்கரா மீன்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அது கூடவே சேர்ந்து ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸுக்கு புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ மீன்வேல் நம்மளுக்கு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஏன் க்ரீன் கலராக இருக்குது தெரியுமா, நம்மளோட கொத்தமல்லியோட வேலை தான் அது. கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வைங்க. ஸோ இது நல்லா வதங்கட்டும். எண்ணெயோடு சேர்ந்து அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா சாட்டே ஆன பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே மசிஞ்சு வதங்கி வரட்டும். வதங்கி வரது இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு இருக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர வதங்கி வரணும். லைட்டாக அதுலேருந்து எண்ணெயும் பிரிஞ்சிடணும். ஸோ இது கூட பொடி வகைகள் சேர்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளுக்கு மஞ்சத்தூள் கண்டிப்பாக வேணும். புளியில் நான் சேர்க்கல, அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெங்காய தக்காளியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் ஃபஸ்ட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த பெரட்டும் போது அது இப்படி தான் இருக்கும். ஸோ பெரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருந்தீங்க இன்கேஸாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக. இல்லைனா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா வந்துடும். ஸோ அது கொஞ்சம் நல்லா அப்படி பெரட்டுன அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம புளி தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஸோ புளி நான் ஆல்ரெடி கரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அந்த புளியை நம்ம இதில் சேர்த்தாச்சு. ஸோ இந்த புளி சேர்த்த பிறகு இது என்ன ஆகணும், கொஞ்சம் நல்லா அதை கலரணும் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நம்ம மீன் எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை, வெறும் புளி, அதில் எல்லா மசாலா இந்த சென்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். ஸோ புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு கொதி வரணும். கொதி நல்லா வரணும். கொதியில் அந்த நுரை வரும். ப்ளஸ் எண்ணெயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாதுங்க. ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். மீனெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கீங்க, வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணியிருக்கேன், 20 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்மளோட சேனலில் நிறைய குக்கிங் vlog ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைபு, ஷேரு, லைக்லாம் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட சப்போர்ட், இந்த வியூவர்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வியூவர்ஸோட சப்போர்ட்டுமே எங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் பார்க்கும்போது லைக்கையும் கமெண்ட்டையும் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ
ஸோ மீன்வேல் நல்லா குழம்பு கொதிச்சாச்சு இல்லையா, அப்போ மீன் ஆட் பண்ணிடுவோமா. ஸோ மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் ஆட் பண்ணும்போது ஒன்றுன்னா தனித்தனியாகவே ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நல்லாவும் இருக்கும். மீன் உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு கொதிச்சாச்சு, அதில் தான் இந்த மீனும் நம்ம போட்டிருக்கோம். மீன் போட்டுட்டும் நல்லா வந்து ஒரு கொதிக்கட்டும். அகெயின் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பபிள்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து வெந்துடும், சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஃபைனலாக நம்ம இதில் என்ன ஆட் பண்ணலாம், கார்னிஷ்க்கும் சரி ஒரு நல்ல ஒரு அரோமாக்கும். அகெயின் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லியும் வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க, மீன் குழம்போடு சேர்ந்து மீன் வறுவலும் ரெடியாக இருக்குது. அதே சங்கரா மீன் தான், மீன் குழம்பு, மீன் வறுவல். உங்களுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபி வேணும்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபியை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.